ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 2 முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. சரியா, இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ பேட்ச் பற்றினது. சரியா, 2026 குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ பேட்ச் வந்து நம்மளோட சேனல்லேருந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேட்சுக்கான ஒரு அப்டேட் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். சரியா, ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, 2 பேருமே இது பாருங்கள். 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இதை கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக சொல்கிறத லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து 2 முக்கியமான அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரியா, ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது எதை பற்றி அப்படின்னா குரூப் 4 பற்றி. சரியா, இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னா குரூப் 4 பற்றி ஒரு தெளிவு இல்லை. தமிழ்னா தமிழ் வந்து எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸ்னா மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்னா எப்படி படிக்கணும், அதை எப்படி ஒரு 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 லெசனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. குரூப் 4னா என்ன, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன இருக்குது, பிஎஸ்டிஎம் வேணுமா, டைப் ரைட்டிங் வேணுமா, இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. சரியா, ஸோ அவங்களுக்கான ஒரு சில வீடியோஸ் வந்து போட போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அது ஒரு அப்டேட். ரெண்டாவது, நம்ம டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் நம்ம இப்போ 1 வீக்காக வந்து ஆயிருக்கு. சரியா, இப்போ நம்ம ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ பேட்சோடைய வீக்லி டெஸ்ட் வந்து நம்ம எப்போ வைக்க போகிறோம், அதை எப்படி வைக்க போகிறோம், ஓகேவா, என்ன மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட். ஓகேவா, மொத்தமாக இந்த 2 அப்டேட் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கொடுக்குறோம்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட் நிறையா பேத்துக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால. ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறணும். புரியுதா, அதை பற்றி ஒரு கிளாரிட்டியோட ஒரு தெளிவோடு நம்ம இறங்கணும். அப்படின்னா தான் நம்மளால் வந்து எந்த விதமான சந்தேகங்கள் இடையில இந்த அடிக்கடி இந்த டவுட்டு, இந்த குழப்பம், இந்த அங்கங்கே வந்து பிரேக் ஆகி ஸ்டாப் ஆகி நிற்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும். சரியா, ஸோ அதுக்காக நம்ம வந்து குரூப் 4னா என்ன, அதில் வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற குரூப் 4 பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் எப்படி அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த இதுவும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். தமிழுக்கு, மேக்ஸுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரியான இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இந்த எக்ஸாமில் நம்மளுக்கு தமிழ் கேள்விகள் ரொம்ப அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நம்ம தயாராகணும் அப்படின்னா வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும், சரியா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வேர் டு ஸ்டடி, அதில் இருக்கிற என்னென்ன லெசன் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஜிஎஸ்ல என்னென்ன லெசன்ஸ் வந்து அந்த போர்ஷனில் அந்த சிலபஸில் கவர் ஆகுது. இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலிட்டியில் 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன பாடங்கள் வந்து நீங்கள் படிக்கணும், அந்த பாடங்களில் எது எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஸ்டாண்டர்டில் எந்த லெசனில் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஒரு வேர் டு ஸ்டடி வீடியோஸ் வந்து நம்ம எல்லா சாப்டருக்கும் எல்லா யூனிட்டுக்கும் வந்து போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸுக்கும், ஓகேவா, மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், குரூப் 4 வந்து ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம வந்து ஒரு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம தெளிவாக நோட் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் பேசிக் வீடியோஸ். சரியா, ஒரு பேஸ்மெண்ட்டான ஒரு வீடியோஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, அது தெரியாமல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கே போகிறோம் அப்படிங்கிற இலக்கு தெரியாமல் பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா, இதுதான் இலக்கு, இதுதான் கோல், நான் இங்கே தான் போய் சேர போகிறேன் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு தான் நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போக முடியும். சரியா, ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த கிளாரிட்டி வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஒரு 1 or 2 days, ஓகேவா, நாளைக்கு நாளை கழிச்சு இந்த 2 நாள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் அதை எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக தெளிவாயிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வந்து இருக்கக்கூடாது. சரியா, எந்த சப்ஜெக்டை பற்றியும் எதை பற்றியுமே வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. முடிஞ்சா, ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட். நம்ம இப்போ ஃப்ரீ பேட்ச் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வீக்லி டெஸ்ட் வந்து எப்போ வைக்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வைக்க போகிறோம். சரியா, ஸோ இந்த வீக் வந்து கிடையாது. இந்த வீக்கில் நீங்கள் படித்த போர்ஷன், அதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் நீங்கள் படித்த சிலபஸ். சரியா, நான் கிளாஸஸ் வந்து போடுறேன். நம்ம இந்த ஒரு சில பிளான் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால நான் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா, நான் அது எல்லா கிளாஸஸுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளே போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சரியா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ பேட்ச்க்கான டெலகிராம் சேனல். ஸோ அதுக்கான யாரும் இப்போ ஜாயின் பண்ணல, இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, ஸோ அதில் எல்லாமே நம்ம ஆர்டர் வைஸ் வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு டெஸ்ட் வந்து சனிக்கிழமை இருக்கும். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம். மறுநாள் சண்டே வந்து நான் உங்களுக்கு ஆன்ஸர் கீ வந்து போடுவேன் லைவ்ல வந்து. ஸோ ஆன்ஸர் கீ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளோட அந்த டெலகிராம் சேனல்ல ஒரு கூகுள் லிங்க் அனுப்பி உங்கள்ட்ட இருந்து உங்களுடைய மார்க்ஸ், உங்களோட நேம்லாம் வாங்கி, நம்ம அந்த வாரத்துக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணதுல, யார் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேங்க் வந்து வந்திருக்கு, யார் யார் என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்கங்கிற ஃபுல் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். சரியா? 2 டேஸ் இல்ல 3 டேஸ்ல நம்ம ஃபுல் ரேங்க் லிஸ்ட்ட வந்து நம்ம வீடியோலயும் டாப் 10 ரேங்க்ஸ் வந்து போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் சேனல்லயுமே வந்து ஃபுல்லா வந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்களோ, அவங்களுடைய டோட்டல் ரேங்க் லிஸ்ட்ட வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து பிளான் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த டீட்டெயில்டு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சில கிளாரிட்டி வீடியோ. அது முடிச்சதுக்கப்புறம், இதுக்கான ஃபுல் ஷெட்யூலுமே நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி போடுறேன். சரியா? இந்த 5 மாசம் நம்ம இப்படி தான் படிக்க போறோம். இப்படி தான் மூவ் பண்ண போறோம். அப்படிங்கிற அந்த ஃபுல் ஷெட்யூலுமே நான் வந்து உங்களுக்கு குடுத்துடுறேன். பிடிஎஃபா வந்து உங்களுக்கு குடுத்துடுறேன். ஸோ அதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு சில டைமிங் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ, அதனால அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்டான வீடியோஸ்லாம் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ, அதுக்கு வந்து ரெடியா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட். நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வாரம் நம்ம என்ன குடுத்தோமோ, அத நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப சண்டே வந்து நெக்ஸ்ட் வீக்கான ஷெட்யூல் என்னவோ, அத நான் உங்களுக்கு குடுத்துட்டு, டோட்டலா எல்லா வீடியோஸுமே வந்து நான் இந்த 2 வீக் என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ எல்லாமே நடத்தி குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் குடுத்துருவோம். 2 சிலபஸும் சேர்த்து இருக்கும். சரியா? இந்த வீக்கும், அடுத்த வீக்கும் சேர்த்து 2 வீக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ, இதான் வந்து பிளானு. ஸோ இப்படி தான் வந்து போக போறோம். ஸோ இந்த ஒரு அப்டேட் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோல வந்து வந்தோம். ஓகேவா? சரி ஓகேவா? இதுக்கு மேல நம்ம வந்து டைம வேஸ்ட் பண்ண வேணாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நீங்க போய் படிக்கிறத கன்டின்யூ பண்ணுங்க. நான் உங்கள மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க் யூ.